அனைவருக்கும் வணக்கம். இந்த விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது நமது பாரம்பரிய சிறுதானியங்களில் மிக முக்கியமான ஒன்றான திணை அரிசியை பற்றித்தான். இது வெறும் உணவு மட்டுமல்ல, நமது உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் வாரி வழங்கும் ஒரு முழுமையான மருத்துவ பெட்டகம் என்று சொல்லலாம். ஒரு சிறிய தானியத்திற்குள் அப்படி என்னதான் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறதா? வாருங்கள் பார்க்கலாம். உள்ளே செல்வதற்கு முன் ஒரு முக்கியமான கேள்வி: நமது பாரம்பரிய சிறுதானியங்களில் மறைந்திருக்கும் அந்த மருத்துவ ரகசியம் என்ன? உச்சி முதல் பாதம் வரை நமது உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பிற்கும் நன்மை செய்யும் ஒரு உணவை நாம் ஏன் தினமும் சாப்பிடக்கூடாது? இதை பற்றி தான் இன்று நாம் அலசி ஆராயப் போகிறோம். சரி, வாருங்கள். இன்று நாம் என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம்? முதலாவது பாரம்பரிய சூப்பர் ஃபுட், இரண்டாவது சர்க்கரை மற்றும் இதய பாதுகாப்பு, மூன்றாவது எடை குறைப்பு மற்றும் செரிமானம், நான்காவது மூளை மற்றும் நரம்பு மண்டலம், ஐந்தாவது இரும்புச்சத்து மற்றும் எதிர்ப்பு சக்தி, இறுதியாக இதை எப்படி எளிதாக உணவில் சேர்ப்பது என்பதை பார்க்க போகிறோம். பகுதி 1: பாரம்பரிய சூப்பர் ஃபுட். இது ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம். இதை நமது முன்னோர்கள் வெறும் பசியாற்றும் உணவாக மட்டும் பார்க்கவில்லை, பல நோய்களை தீர்க்கும் மாமருந்தாகவே பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். பகுதி 2: சர்க்கரை மற்றும் இதய பாதுகாப்பு. நமது பயணத்தை இரத்த ஓட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். திணை அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது ஏன் என்று தெரியுமா? அதற்கான காரணம் இந்த கிளைசெமிக் குறியீடு. அதாவது, ஒரு உணவை சாப்பிட்டால் அது எவ்வளவு சீக்கிரமாக நமது இரத்தத்தில் சர்க்கரை அளவை உயர்த்துகிறது என்பதை குறிக்கும் அளவீடுதான் இது. திணை அரிசியின் கிளைசெமிக் குறியீடு மிக மிக குறைவு. இது நமது உடலில் ஒரு ஸ்லோ ரிலீஸ் வால்வு மாதிரி செயல்பட்டு சர்க்கரையை மிக மெதுவாகவே இரத்தத்தில் கலக்கச் செய்யும். இதனால் என்ன லாபம் என்றால், இதை சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சட்டென்று உயராது, மிகவும் சீராக பராமரிக்கப்படும். திடீரென சர்க்கரை அளவு எகிரி விடுமோ என்ற பயமே இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் நிம்மதியாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இது. இதோடு இன்னொரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் இதன் இதய பாதுகாப்பு. திணை அரிசியில் மெக்னீசியம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்துள்ளன. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதோடு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பான LDL-ஐ குறைக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், எதிர்காலத்தில் இதய நோய்கள் வராமல் தடுக்கும் ஒரு கேடயகமாக இது செயல்படுகிறது. அடுத்ததாக பகுதி 3: உடல் எடை குறைப்பு மற்றும் செரிமானம். இரத்த ஓட்டத்திலிருந்து இப்போது நமது குடல் பகுதிக்கு வருவோம். உடல் எடையை குறைப்பதிலும் செரிமான பிரச்சனைகளை சரி செய்வதிலும் திணையின் பங்கு மிகவும் ஆச்சரியமானது. நீங்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கானதுதான். திணையில் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து மிக அதிகம். இதை சாப்பிடும்போது என்ன நடக்கும் என்றால், வயிறு நீண்ட நேரம் நிறைவாகவே இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். இதனால் அடிக்கடி தேவையற்ற பசி எடுப்பது கட்டுப்படுத்தப்படும். பசி குறைந்தாலே இயற்கையான முறையில் மிக எளிதாக நாம் எடையை குறைத்து விடலாம், இல்லையா? அது மட்டுமில்ல, இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து நமது குடல் பகுதியில் ஒரு மருத்துவரை போலவே செயல்படுகிறது. பலருக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்கும் மலச்சிக்கல், குடல் புண் எனப்படும் அல்சர் மற்றும் பொதுவான செரிமான கோளாறுகளை குணப்படுத்துவதில் இது மிக முக்கிய பங்காற்றுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இது முற்றிலும் பசியமற்ற, அதாவது குளூட்டன் ஃப்ரீ உணவு. அதனால் செலியாக் குறைபாடு உள்ளவர்களும் குளூட்டன் அலர்ஜி உள்ளவர்களும் எவ்வித அச்சமின்றி தாராளமாக திணையை சாப்பிடலாம். பகுதி 4: மூளை மற்றும் நரம்பு மண்டலம். செரிமான மண்டலத்திலிருந்து இப்போது நேராக மூளைக்கு செல்வோம். இந்த சிறிய தானியம் நமது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டில் மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது எப்படி என்று பார்ப்போம். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், திணையில் அபிரமிதமாக காணப்படும் விட்டமின் B1, அதாவது தயமின், நமது நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கான இரகசிய சாவி இதுதான். இந்த விட்டமின் B1 நமது நரம்பு மண்டலத்தை நேரடியாகவே பலப்படுத்துகிறது. மூளையின் செயல்பாட்டை தூண்டி நினைவாற்றலை அதிகரிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக, வயதான காலத்தில் வரக்கூடிய அல்சைமர் போன்ற நரம்பு சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும் ஒரு கவசமாகவும் இது செயல்படுகிறது. பகுதி 5: இரும்புச்சத்து மற்றும் எதிர்ப்பு சக்தி. உடலின் பல அமைப்புகளை பார்த்த நாம் இறுதியாக நமது உடலின் பாதுகாப்பாளரான நோய் எதிர்ப்பு சக்திக்கு வருவோம். நமது உடல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள திணை எப்படி உதவுகிறது? திணை அரிசியில் இரும்பு சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கொட்டி கிடக்கின்றன. இது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை குணப்படுத்துகிறது. இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு விருத்தியடையும் போது இயல்பாகவே நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் பல மடங்கு மேம்படுகிறது. பகுதி 6: உணவில் சேர்க்கும் எளிய வழிகள். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த திணையரிசியை நமது அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது?
மாத்திரை மருந்து மாதிரி இருக்குமோ என்று கவலைப்பட வேண்டாம். இதை மிகச் சுவையான உணவாக எளிதில் சமைக்கலாம். இதை சமைப்பது மிக மிக எளிது. திணையரிசியை கொண்டு அருமையான கஞ்சி வைக்கலாம். காலை உணவாக திணை பொங்கல் அல்லது திணை உப்மா செய்யலாம். ஏன், நீங்கள் தினமும் சாப்பிடும் வெள்ளை சாதத்திற்கு பதிலாக இதை அப்படியே சாதமாக சமைத்தும் சாப்பிடலாம். மிகவும் சுலபமாக தயார் செய்துவிட முடியும். இதற்காக நீங்கள் தினமும் இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும் நான் இப்போது சொன்ன ஏதேனும் ஒரு வடிவத்தில் இதை சாப்பிட்டு வந்தாலே போதும். நான் இதுவரை பட்டியலிட்ட அனைத்து மருத்துவ பலன்களும் உங்கள் உடலுக்கு முழுமையாக கிடைக்கும். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இத்தனை அரிய மருத்துவ குணங்கள் கொண்ட நமது பாரம்பரிய சூப்பர் ஃபுட்டான திணை அரிசியை உங்களின் அன்றாட வெள்ளை அரிசிக்கு பதிலாக பயன்படுத்த நீங்கள் தயாரா? நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். படப்பா 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 படப்பா.